அனுமதி கொடு, அனுமதி கொடு, அனுமதி கொடு, அனுமதி கொடு, கல்லு கடைக்கு அனுமதி கொடு, கல்லு கடைக்கு அனுமதி கொடு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, பனை தொழிலாளர், பனை தொழிலாளர் உயிர் இழப்புக்கு, உயிர் இழப்புக்கு 10 லட்சம், 10 லட்சம் நிவாரணம் கொடு, நிவாரணம் கொடு, 10 லட்சம், 10 லட்சம் நிவாரணம் கொடு, நிவாரணம் கொடு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு 10 லட்சம் நிவாரணம் கொடு, 10 லட்சம் நிவாரணம் கொடு, போடாதே, 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 பனை தொழிலாளர் மீது, பனை தொழிலாளர் மீது பொய் வழக்கு போடாதே, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு போடாதே, 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 பனை தொழிலாளர் மீது வழக்கு போடாதே, பொய் வழக்கு போடாதே, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு காப்பாற்று, 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 தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு காப்பாற்று, 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 பனை தொழிலாளர்களை தமிழக அரசு அடிக்காதே, 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 வயிற்றில் அடிக்காதே, வயிற்றில் அடிக்காதே, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு வயிற்றில் அடிக்காதே, வயிற்றில் அடிக்காதே, பனை தொழிலாளர்களின், பனை தொழிலாளர்களின் வயிற்றில் அடிக்காதே, வயிற்றில் அடிக்காதே, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு வாழ விடு, 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 பனை தொழிலாளர்களை வாழ விடு, பனை தொழிலாளர்களை வாழ விடு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு வாழ விடு, வாழ விடு, வாழ விடு, வாழ விடு, பனை தொழிலாளர்களை வாழ விடு, கள்ள சாராயம், கள்ள சாராயம் குடித்து இறந்தால் 10 லட்சம், குடித்து இறந்தால் 10 லட்சம், கள்ள சாராயம், கள்ள சாராயம் குடித்து இறந்தால் 10 லட்சம், 10 லட்சம், பனை தொழிலாளர், பனை தொழிலாளர் விபத்தில் இறந்தால் கைவிரிப்பு, விபத்தில் இறந்தால் கைவிரிப்பு, இறந்தால் விபத்தில் இறந்தால் கைவிரிப்பு, கைவிரிப்பு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு கள்ள சாராயம் குடித்து இறந்தால், கள்ள சாராயம் குடித்து இறந்தால் 10 லட்சம், 10 லட்சம், விபத்தில் பனை தொழிலாளர், பனை தொழிலாளர் விபத்தில் இறந்தால், விபத்தில் இறந்தால் கைவிரிப்பு, கைவிரிப்பு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக ரேஷன் கடையில் வழங்கியது, ரேஷன் கடையில் வழங்கியது, அரசு ஊழியராக, அரசு ஊழியராக, அரசு ஊழியராக, பனை தொழிலாளர்களை ஊழியராக, அரசு ஊழியராக, அரசு ஊழியர்களே பனை தொழிலாளர்களை சேர்த்தது, தமிழக அரசு, தமிழக அரசு அனுமதி கொடு, அனுமதி கொடு, அனுமதி கொடு, அனுமதி கொடு, கள்ள கடைக்கு அனுமதி கொடு, அடித்து வைக்கிறது வருமானம் கள்ள வருமானம், அந்த கள்ள குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருக்கீங்க. 10 ரூபாய், 20 ரூபாய், 50 ரூபாய், காலை மாலை 12 மணிக்கு கடை திறக்கணும்னா எல்லா நேரமும் 24 மணி நேரமும் டாஸ்மாக்ல மது கிடைக்கும் வகையில வைத்து அதன் மூலமாக வரக்கூடிய கள்ள வருமானத்தை வைத்து நீங்க ஒரு பிழைப்பு நடத்திக்கிட்டு இருக்கும் போது நல்ல கல்ல நீங்க கொடுக்கலாம், தவறு இல்ல. இது உழைப்பவர்களுக்கு ஒரு மருந்தாக அமையும். பக்கத்துல உள்ள அண்டை மாநிலங்கள்ல எல்லாம் இருக்கு, பாண்டிச்சேரியில இருக்கு. கேட்கப்பட்டு ஏன் நீ அனுமதி கொடுக்க கூடாத ஒரு நியாயமான கோரிக்கையை இந்த பெருந்தலைவர் மக்கள் கட்சி, அதன் அடிப்படையில் எல்லா நாடாளுமன்ற அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து நீங்க போராடுறீங்கிறதுக்கு நான் உங்கள் அனைவரையும் தலை வணங்குகிறேன். ஆனா வாழப்போகுது இன்னைக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த குடும்பங்களும் டாஸ்மாக்னால சீரழிந்துட்டு இருக்கு. எல்லாரும் கேட்கலாம், யாரு எப்படி கல்லு கடையை கேட்கறீங்கன்னு நீங்க ஒரு மனதுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும்ல. அந்த பொருள் நீங்க ஒரு நீங்க 42% மேல இருக்கக்கூடிய பிராந்தி விஸ்கிக்கு அனுமதி கொடுக்கலாம். எத்தனை நாள் கலக்கலாம் யாருக்குமே தெரியாம இருந்த ஒன்றாக காவல்துறையில் அமைச்சர்களுக்கு தெரியாதா என்ன? எல்லாருக்குமே தெரிந்தே நடைபெற்றதுதான். அப்ப நீங்க அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறீர்கள். இருக்கும்போது நீங்க அந்த வாழ்வாதாரத்தை பற்றி கவலை கொண்டு அவர்கள் அதுபோல பனைமரத்தை ஏறிச்சாங்கன்னா அது விபத்தா கூட கருது. ஐயா சொன்ன மாதிரி
கள்ளச்சாராயம் இன்னைக்கு பனை மரங்களை அழிக்க தொடங்கியிருக்கிறோம். பனை மரங்களை அழிக்க தொடங்கி கள்ளக்குறிச்சியிலே 1 2 நூற்றுக்கணக்கானவை இறந்து விட்டார்கள். ஏன் இறந்தார்கள்? கள்ளச்சாரம் குடித்த காரணத்தால். கள்ளச்சாரம் ஏன் குடித்தார்கள்? மலிவாக கிடைக்கிறது என்பதற்காக குடித்தார்கள். இன்று ஆனால் பல ஆண்டு காலமாக 1 2 கடந்த 30 ஆண்டு காலமாக போராடி வருகிறோம். எவ்வாறு நாம் போராட ஆரம்பித்தோம் என்றால், தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியானது நாடார்களால் ஆரம்பிக்கப்பட்டது 1917ஆம் ஆண்டு. அது ஒரு காலகட்டத்திலே நாடா சமுதாயத்தை விட்டு வடநாட்டிற்கு செல்ல போகிறீர்கள் சொன்ன பொழுது அதை நாம் கைப்பற்ற வேண்டும், மீண்டும் நாடாவை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக போராட்டங்கள் இறங்கிடும். அப்பொழுதும் சிவநாதர் சொன்னார்கள், நான் ஒரே ஒரு செக்கில் தந்து விடுகிறேன், ஒரே செக்கில் அந்த வங்கியானது நான் வாங்கிவிடுவேன். ஆனால் அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், நீங்கள் யாரும் நாடார் என்று வரக்கூடாது, நாடாளுக்கு வேலை கொடுக்க வேண்டும் என்று வரக்கூடாது, நாடாளு உரிமை கொண்டிருப்பது. அதற்கு அவருடைய தலைவர் தயாரா. ஏனென்றால் அது ஆரம்பிக்கப்பட்ட நோக்கமே என்னவென்றால், அதாவது 2017 நாடார் மகாஜன சங்கத்திலே அவர்கள் தீர்மானம் போடுகிறார்கள். இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்களை பொறுத்தவரையிலே இந்தியன் வங்கி அவர்களது, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அவர்களால் உருவாக்கப்பட்டது, லட்சுமி விலாஸ் பேங்க் அவர்களால் உருவாக்கப்பட்டது, தனலட்சுமி வங்கி உருவாக்கப்பட்டது. அதாவது இன்று அவர்கள் அதாவது நாடார்கள் அந்த செட்டியாக மிகப்பெரும் தொழிலதிபராக இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த வியாபாரிகளாக இருக்கிறார்கள். இவர்கள் அடுத்த நிலை பெற வேண்டும் என்றால் வங்கி வேண்டும் என்று ஆரம்பிக்கப்பட்டது. அப்போதுதான் ஒவ்வொரு தமிழ்நாடும் முழுவதுமாக ஒவ்வொரு நாடாக வீட்டிலும் ஒரு பங்கு இருக்க வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் சுற்றி வந்த பொழுதுதான் குறிப்பாக சேலம், ஈரோடு, நாமக்கல், தர்மபுரி, ராமநாதபுரம் மாவட்டங்களிலே அங்கே வாழக்கூடிய மக்களை பொறுத்தவரை அவர்களுக்கு பணி ஏறி வைத்தவர் என்று தெரியவில்லை. சகோதரி சொன்னார், அதே போல் தெரியவில்லை. அப்படி இவர்களுக்காக நாம் போராட வேண்டும் என்கிறதான் போராட்ட களத்தில் வந்தோம். தருவாஜி அவர் சொன்னது போல கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற சேலத்திலே வீரபாண்டி அன்று அவர் தலைமையிலே அன்று நடைபெறுகிறது பொதுக்கூட்டமானது. கிட்டத்தட்ட ஒரு இடத்தை கடப்பதற்கு 8.5 மணி நேரமாய் அவர் சொன்னார். அவர் உண்மையை சொன்னார். இதுவரை நான் மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறேன், அமைச்சராக இருந்திருக்கிறேன். இந்த இடத்தில் இதுவரை கூட்டத்தை நான் பார்த்ததே இல்லை. பார்த்த இல்லை மட்டுமல்ல, இந்த கூட்டம் முடியட்டும், என்னோட வாரி நான் கலைஞர் பேசி உடனடியாக உத்தரவு வாங்கி தருகிறேன் என்றார். அது நடக்கவில்லை என்பது முயற்சி எடுத்தார் என்பதும் தொடர்ச்சியாக நாம் இன்னும் கேட்டால், அதாவது நம்முடைய செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2001ஆம் ஆண்டு அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் எங்களுக்கு அப்பொழுது 6 சட்டமன்ற உறுப்பினர் சீட்டு தருவதாக சொன்னார்கள். வேறொரு காரணத்தினால் அது தடைவிட்ட பொழுது நாங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களை சென்று சந்தித்த பொழுது அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இறுதியாக வந்திருக்கிறீர்கள், கூட்டணி முடிவாகிவிட்டது, அத்தனை சட்டமன்ற வேட்பாளர் அறிவித்தது 2 சீட்டு இருக்கிறது. பார்வர்ட் பிளாக் ஒரு சீட்டு என்றால் வேண்டாம் என்கிறார்கள். அதே போல் அப்துல் லத்தீப் வேண்டாம் என்கிறார். ஒருவேளை அவர் இருக்கிறதா உங்களுக்கு தருகிறேன், இல்லை என்றால் உங்களுடைய கோரிக்கையான நாடார் மகாஜன சங்கத்தை நான் திறப்பது மட்டுமல்ல, உங்களுடைய கோரிக்கையான கல்விறக்க உரிமை பெற்று நான் கண்டிப்பாக தருவேன், நான் தாங்க முதல்வர் என்று அடித்து சொன்னார். சொன்னது மட்டுமல்ல, முதல்வர் ஆனார். எங்களை அடைத்து சொன்னார். அதாவது என்ன சொன்னார் என்றால், வருகிற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே நான் அறிவித்து விடுவேன், ஆனால் வெளியே நீங்க மீடியாவுக்கு பிரஸ் சொல்ல வேண்டாம் என்று சொன்னார். உண்மையிலே மிகவும் மகிழ்ந்து வந்தோம் நாங்கள். ஆனால் அடித்த பந்து சரியாக ஒரு வாரத்தில் ஆனால் பன்னீர்செல்வம் அவர்களும் நம்முடைய அவர்களும் இருவரும் என்னை அழைத்தபோது நாங்கள் சொன்னபோது சொன்னால், நாங்கள் எங்களுடைய ஆட்களை ஆந்திராவுக்கு அனுப்பினோம். ஆந்திராவுக்கு அனுப்பிய பொழுது அங்கே கல்லிலே அவர்கள் கலப்படம் செய்த மக்கள் இறந்து விடுகிறார்கள். ஆனால் ஏற்கனவே அதுக்கு கெட்ட பேர் வரும் என்று அம்மா பயப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, கலைஞர்கள் துடைத்தெடுத்து சென்று விட்டார் கஜானா கால்வி. ஆனால் எங்களால் ஒன்று செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை என்று சொன்னார். இருந்தாலும் நாங்கள் பல யோசனை சொன்னோம். அதாவது சிலோன் எப்படி டப்பாவில் அடைத்து வைக்கிறாரோ அப்படியே அரசாங்கம் செய்யும் பொழுது அதில் கலால் வரி வரும், விற்பனை வரி வரும், மிகப்பெரிய ஒரு பட்ஜெட் போட்டு
கொடுத்தோம். அது மட்டுமல்ல, அதாவது பனை ஏறுவ விவசாயிகளை பொறுத்தளவில் 6 மாதத்துக்கு ஒரு முறை வரி வாங்குங்கள், அதே ஏறுபவர்கள் வருவாங்க போட்டு கொடுத்தோம். ஆனால் அதையெல்லாம் செவரன் காத்து சங்கு போது ஏற்பட இதற்காக உண்மையிலே அதனால காலம் என்ற சபாநாயகர் காலிமித் அவர்கள் நம்மளும் மிக உறுதுணையாக இருந்தார். இருந்தாலும் ஆட்சிகள் மாறின காட்சிகள் மாறினாலும் நாம் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக செய்து தருவோம் என்று சொல்கிறார். ஆனால் எடப்பாடியார் அவர்கள் முயற்சி எடுத்தார். எவ்வாறு என்றால், அவர் ஒரு விவசாயி என்ற காரணத்தினாலே கிட்டத்தட்ட தமிழகத்தை பொறுத்தவரை கேரளாவுக்கு அடுத்தபடியாக அதிகமான தென்னை மரம் எங்கே இருக்கின்றன தமிழகத்தில் தான் இருக்கிறது.